அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் அழகர் ஆற்றிலிறங்கும் திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த கடவுளுக்கே திருமணம் செய்து வைத்து அழகு பார்ப்பது நமது இந்துக்களுடைய பெருமை. இதில் நான் சொல்ல வருவது என்னவென்றால், மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது சைவம், அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வைணவம். இதை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தற்குறி அமைச்சர் பொன்முடி, அவரெல்லாம் பேராசிரியர்னு சொல்கிறாங்க. அவரெல்லாம் எப்படி பேராசிரியர் ஆனார்னு தெரியல. அவர்கிட்ட படித்த பிள்ளைகள் இந்நேரம் தற்குறியாக தான் இருக்கும், உறுதியாக. இவரே தற்குறியாக இருக்கும்போது அவரும் பிள்ளையெல்லாம் எப்படி இருக்கும்? இவர் போய் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட, அவங்க மருமகிட்ட, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் நின்றுக்கிட்டு இந்த நம்மளுடைய இந்து மதத்தை பற்றி தரக்குறைவாக பேசியிருந்தா விளக்கு மதத்தை கொண்டே அடிச்சிருப்பாங்க. இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு ஒரு மக்கள் ஓட்டு போட்டு, நம்ம மக்கள் இந்து மக்கள்லாம் கொஞ்சமாச்சும் திருந்துங்கப்பா, கொஞ்சமாச்சும் திருந்துங்க. சோறு தானே திங்கிறான். நம்ம மதத்தை ஒருத்தன் கேலி பண்ணுறியான், கிண்டல் பண்ணுறியான். நம்ம வீட்டு பொம்பளையால் ஒருத்தன் வைகிறான் இன்னொரு அமைச்சர். இதை பூரா கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு திரும்பவும் நீங்கள் இந்த திமுக காரனுக்கு ஓட்டு போடுறோன்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? சோறு தானே திங்கிறோம், சோத்தில் உப்பு போட்டு திங்கிறோம்ல. இந்த திமுக ஓட்டு போடுறவங்கள பூரா கேட்குறேன், கொஞ்சமாச்சும் திருந்துங்கடா. இந்த மாதர் சங்கம் அப்படி இப்படின்னு தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் எங்கே போச்சுக்கன்னு தெரியல. இப்போ எவனோ ஒருத்தையும் பாட்டு பிடிச்சிட்டான்னு உடனே அம்போட்டு தக்கான்னு குதிச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாளுங்க. ஏன் இப்போ பண்ண வேண்டியது தானே? பெண்களை தானே இழிவுபடுத்தி பேசுகிறார் அந்த ஆள். அவர் அமைச்சர், அவர் உடனே கட்சி பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. அதை கட்சி பதவியிலேருந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கியிருக்கணும். நீ அந்தளவுக்கு திராணி கிடையாது உங்களுக்கு. இதே இது அந்த அம்மாவாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அந்த அம்மா இந்நேரம் செருப்பால் அடித்து இந்நேரம் வீட்டுக்கு விரட்டி விட்டுருக்கோம். இவங்க ஒரு ஆட்சி, இதில் ஒரு அமைச்சர், அதுக்கு இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? இனிமேல் வரும் காலங்களில் கொஞ்சமாச்சும் நம்ம இந்து மக்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்றதை தேர்ந்தெடுக்கிறத கொஞ்சம் தெளிவாக தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.